எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எந்த சேஞ்சுமே பண்ணாமல் 5.25 அப்படிங்கிற லெவல்லே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் உலக லெவலில் இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அது ரிலேட்டடாகவும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக்காக எல் நீனோவும் அதோட மான்சூன் இம்பேக்டும் வந்து டொமஸ்டிக்காக ஒரு ரிஸ்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் இல்லாமல் ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து இந்த மீட்டிங்கில் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் ஃபினான்சியல் இயர் 27ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 4.6% ஃபினான்சியல் இயர் 27ல இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை ரிவைஸ் பண்ணி 5.1% அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 0.5% இன்ஃப்ளேஷன் வந்து ஃபினான்சியல் இயர் 27 ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குவார்ட்டர் வைஸ் எப்படி வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரோட் மேப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்ட்டர் 1ல வந்து 4.2%, குவார்ட்டர் 2 5.1, குவார்ட்டர் 3 5.9, குவார்ட்டர் 4 5.4. ஸோ இந்த 4 குவார்ட்டர்லையும் இந்த அளவுக்கான இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறதையும் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு லோயர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6.9% ஜிடிபி க்ரோத் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து குறைச்சி 6.6%, அதாவது 0.3% நம்மளோட ஓவரால் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்டான்ஸ், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுற அந்த ஸ்டான்ஸ் அப்படிங்கிறத நியூட்ரலாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், க்ரோத் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறது அடுத்து ஆர்பிஐ ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து காட்டுது. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரேட் ஹைக் அப்படிங்கிறத பண்ணி தான் ஆகணும். ஸோ மார்க்கெட்டில் ஆர்பிஐ வந்து அந்த ஸ்டான்ஸை வந்து நியூட்ரலாக வச்சுருந்தாலும் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸும் க்ரோத் ஃபிகர்ஸும் வந்து அவங்க ரிவைஸ் பண்ணதை வச்சு கண்டிப்பாக அடுத்த மீட்டிங்லேயோ இல்லை அதுக்கடுத்த மீட்டிங்லேயோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்பிஐ இந்த மீட்டிங் தவிர்த்து இன்னும் 2 பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் சைடில் வந்து நடந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அதை வந்து தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எப்போல்லாம் வந்து எஃப்ஐஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குதோ அந்த ரிட்டர்னுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து 0 பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் டேக்ஸாக 12.5ம் ஷார்ட் டேர்ம் டேக்ஸாக வந்து 20% 30% வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எஃப்ஐஎஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டாலர் வந்து இந்தியாக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்பிஐ இன்னொரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் ஒரு சில லிமிட்டுக்குள்ளே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ அந்த வரம்பை வந்து நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸில் 30% தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த டாலரை வந்து எடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ அதையும் வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து கவர்மெண்ட் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்டர்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, டாலர் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்காக டெபிட் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதனால ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கெயின் ஆகும். இன்றைக்கே ரூபா வந்து ஒரு 50 பைசா வந்து ஜம்ப் ஆகி 95.24 அப்படிங்கிற லெவலில் தான் டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இது ஈக்விட்டி மார்க்கெட்டில் பெருசாக வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமை வந்து கொடுக்காது. ஆல்ரெடி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எஃப்ஐஎஸ் வந்து பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கிடைக்கிற கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறத அப்படியே தான் வந்து கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ ரூபாவின் மதிப்பு வந்து சரிஞ்சிட்டே இருக்கிறதுனால டாலர் டேர்ம்ஸில் ஆல்ரெடி எஃப்ஐஎஸ்க்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறதே இந்தியாவில் வந்து கிடைக்கல. ஸோ இதனால தான் எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ண நினைக்கிறது ரூபாவோட ஃபாலை தடுக்க மட்டும்தான். ஈக்விட்டியில் அவங்க செல் பண்ணுறதை வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ண
விரும்பல அப்படிங்கறது தான் இந்த செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டுது. ஸோ இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிஃப்டி 50ல வந்து இருந்துச்சு. இந்த ஆர்பிஐ மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருந்தது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற லெவல்ல வந்து நிஃப்டி 50 ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. க்ளோசிங்ல ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவ்ல நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ல 20% மார்க்கெட் ஷேரை வந்து நாங்கள் பிடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ண போறோம். வருஷத்துக்கு 1.2 மில்லியன் பேசஞ்சர் வெஹிக்கிளை வந்து நாங்கள் சேல் பண்ண டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக 35,000 கோடி வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈவியில் வந்து நாங்கள் ரொம்ப அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இனோவேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து பெட்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பேடாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதையுமே வந்து நாங்கள் சரி பண்ண போகிறோம். இந்த டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டார்கெட் தான். ஆனால் அதை நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அவங்களோட ஹோல்டு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ஹோல்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கான வேலையில் டாடா மோட்டார்ஸும் வந்து இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்துஸ்தான் ஜிங்க் ஷேர் வந்து ஒரு 5% கிட்ட டவுன் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் இந்துஸ்தான் ஜிங்க்ல அவங்களுக்கு இருக்கிற ஹோல்டிங்ல 2% ஸ்டேக்கை வந்து செல் பண்ணி 5,000 கோடி வந்து ரைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால மார்க்கெட்ல ஒரு சரிவு அப்படிங்கிறது அந்த ஷேர்ல இருந்துச்சு. அதே மாதிரி விப்ரோ ஷேருமே இன்னைக்கு 4%க்கு மேல ஒரு சரிவு வந்து சந்திச்சிருந்தது. க்ளோசிங்ல திரும்ப கொஞ்சம் ஒரு ரிகவரி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி அவங்க பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 250 ரூபா பர் ஷேர் அப்படிங்கிற லெவல்ல. அதுக்கான ரெக்கார்ட் டேட் நேற்று வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அதுக்காக யாரெல்லாம் ஷேர் வாங்கியிருப்பாங்களோ அவங்களாம் வந்து இன்னைக்கு செல் ஆஃப் அப்படிங்கிறத விப்ரோல வந்து பண்ணியிருக்காங்க. அதனால ஷேர் வந்து ஒரு 4% கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கு. அடுத்து கிளென்மார்க் ஃபார்மா. ஸோ கிளென்மார்க் வந்து ஒரு அப்டேட் பாசிட்டிவ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட லாக்கோசமைடு அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை வந்து யூஎஸ்ல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜெனரிக் வெர்ஷன். இதோட பேட்டன் மெடிசன் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லெவல்ல இருக்கிற பெரிய நிறுவனமான யூசிபி நிறுவனத்தோட விம்பாட் அப்படிங்கிற ஒரு மெடிசினோட ஜெனரிக் வெர்ஷன் தான் இந்த லாக்கோசமைடு. ஸோ இதன் மூலமா அமெரிக்காவில் இதுக்கு இருக்கிற 15.2 மில்லியன் மார்க்கெட்டை வந்து நாங்கள் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதில் எந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிளென்மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. இது கிளென்மார்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் ஆனால் இதோட பிஇ இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 45 பிஇ கிட்ட இருக்குது. ஸோ இப்போதைக்கு கிளென்மார்க்கில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. ஸோ வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அடுத்து அரபிந்தோ ஃபார்மா. நேற்று தான் இந்த ஷேரை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்குமே இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இவங்களோட டோஃபாசினைடு அப்படிங்கிற ஒரு ஜெனரிக் வெர்ஷன் டேப்லெட்டை வந்து யூஎஸ்ல சேல் பண்ணுறதுக்கான அப்ரூவலை வந்து எஃப்டிஏட்ட இருந்து அரவிந்தோ ஃபார்மா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட பேட்டர்ன் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைசர். ஸோ ஃபைசரோட ஜெல்ஜான்ஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பியல் சார்ந்த மருந்தோட ஜெனரிக் வெர்ஷன் தான் அரவிந்தோ ஃபார்மா வந்து இப்போ அமெரிக்காவில் சேல் பண்ணுறதுக்கான அப்ரூவலை வந்து எஃப்டிஏல வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் அப்படிங்கிற லெவலில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 26-27 பி கிட்ட இருக்கு. பட் லாஸ்ட் 1 இயர்லேயே ஒரு 30% அப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த ஷேரை வந்து இப்போதைக்கு நான் வாட்சஸில் வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு ட்ராப் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னா இதில் ஒரு லாங் டேர்முக்கு அக்குமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். கிளென்மார்க்ல வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளம். அரவிந்தோ ஃபார்மால வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஓரளவு கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. அடுத்து மாருதி சுசுகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ்காக ஃபினான்ஷியல் இயர் 31க்குள்ள நாங்கள் 925 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைட்டன். நேற்று தான் வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குளோபல் லெவலில் இருக்கிற ப்ரீமியம் வாட்ச் கம்பெனிஸ் கூட நாங்கள் வந்து போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ள 2 மடங்கு வளர்றதுக்கான வேலையை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அனலிஸ்ட்டுமே இவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான் இது எல்லாமே நல்லா இருக்கு, மார்க்கெட் ஷேரை வந்து அவங்க கெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஷேர் பாசிட்டிவ் மொமெண்டம்லேயே தான் இருக்கு. பட் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். 70-80 பி கிட்ட இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த பேங்கை பற்றி திரும்ப அக்கௌண்டிங் இஷ்யூஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்தின ஆடிட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ்ல இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு 2023 24 இந்த பீரியட்ல 2200 கோடி வந்து ஒரு லாஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்றதுக்காக மேனுவலா அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா ப்ராஃபிட்டா சுமார் 1800 கோடி அதிகமா வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க மேல வந்து அக்யூசேஷனாகவும் இருந்தது. இதை வந்து இந்த நிறுவனமும் வந்து உறுதி பண்ணியிருக்கு. அடுத்து ஜேபி மார்கன். இந்தியன் ஐடியோட நெக்ஸ்ட் Q1 ஃபினான்ஷியல் 27 ரிசல்ட்ஸ்மே வந்து
கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸ்டியில் அவங்களுக்கு வர ரெவன்யூமே வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் ரேட் ஹைக் வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை வந்து கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா அது இந்தியன் ஐடிக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். ஆல்ரெடி இந்தியன் ஐடி அப்படிங்கிறது ஒரு சரிவில் தான் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 27 இந்தியன் ஐடிக்கு ஒரு சோதனையான காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா ஜேபி மார்கன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் 2 அப்டேட் இருக்கு. ஒன்று, எல்என்டி ஒரு 18,600 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான எம்ஓஇ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு இங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் கூட. அது மட்டும் இல்லாமல் ஹூண்டாய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு எங்கள் கம்பெனியோட இவி ஹப்பா மாற்றுறதுக்கான வேலையை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹூண்டாய் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து க்ரோ அண்ட் ஜெரோதா இது ரெண்டும் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் ஃபின்டெக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஜிட்டல் மூலமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த 2 கம்பெனிக்கும் சேர்த்துனா 3 மடங்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸை விட இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸை வந்து மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் திரும்பவும் ஈரான் கூட அந்த வார் டீல் அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் வந்து நடந்துடும், ஈரான் வந்து அவங்களோட அந்த நியூக்ளியர் விஷயங்களை வந்து ஒப்படைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. ஆயில் வந்து $100 மேலே இருந்தது, இப்போ குறைஞ்சி $95 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைனாக வந்து பார்க்கப்படுது. அடுத்து நேற்று நாஸ்டாக் 100 பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி மற்ற 2 இண்டெக்ஸுமே அமெரிக்காவில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் நேற்று நாஸ்டாக் 100 வந்து ஒரு நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது பிராட்காம் ஷேர் வந்து ஒரு நல்ல ஃபாலை வந்து சந்திச்சிருந்தது. கிட்டத்தட்ட 13% வந்து நேற்று ஒரே நாளில் ஷேர் வந்து கரெக்டாக இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட அவங்களோட சாஃப்ட்வேர் சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயருக்கான ஏஐ சிப் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறதையும் அவங்க பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணலை. போன வருஷம் என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த ஷேரில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறத நேற்று மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரைவேட் ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ற இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு சில வித்ட்ராயல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா. ஸோ அது மார்க்கெட்ல வந்து ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இந்த செகண்ட் குவார்டர்லையுமே இந்த பிரைவேட் கிரெடிட் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய வித்ட்ராயல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கு உதாரணமா இந்த மாதிரியான பிரைவேட் கிரெடிட் ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற பிளாக் ஸ்டோன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ உலக லெவலில் ப்ரைவேட்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்காக நிறைய வித்ட்ரால் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மார்க்கெட்ஸ் எல்லாமே உலக லெவலில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிறது அமெரிக்காலையும் இந்தியாலையும் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.